வணக்கம் மக்களே, எல்லாருக்கும் வெல்கம் பேக் அவர் பணவீக்கம் சேனல். இப்போ மார்க்கெட் அப்டேட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். அது நீங்கள் எனக்கு கொடுக்குற ஒரு பெரிய பெரிய ஹெல்ப்பாக இருக்கும். இதனால தான் என்னோட யூடியூப்பும் ரீச் ஆகுது. ப்ளஸ் உங்களுக்கும் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்ற ஒரு ஐடியாஸ் கிடைக்கும். நம்ம இந்த சார்ட்டு ப்ளஸ் நிஃப்டியோட ஸ்டாக்ஸ் என்னென்ன இருக்குது, நம்ம இப்போ எதில் பண்ணிக்கிட்டு இருக்கோம் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி நான் ஒரு ஸ்டோரி உங்ககிட்ட பேசணும்னு நினச்சேன். இது ஒரு சிம்பிளான ஸ்டோரி தான். இதுக்கான பதில் உங்களுக்கு எப்படி தெரியுது அப்படின்றத நான் டெஸ்ட் பண்ணலான்னு இருக்கேன். நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கோம்ல. இப்போ ஒரு 22 வயசுல இருந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு பையன் இருக்கான், சரிங்களா? அவன் ஒரு 25 வயசு ஆயிருக்கு. அந்த 25 வயசுக்குள்ள அவன் ஒரு 2.5 லட்சத்தை லாஸ் பண்ணியிருக்கான், சரிங்களா? லாஸ் பண்ணிட்டு அவனோட அந்த லாஸை அவன் கேர் பண்ணாமல் மறுபடியும் ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே இருக்கான். இப்போ அவனோட போர்ட்ஃபோலியோவை அரௌண்ட் 5 lakhs வரைக்கும் அவன் பொட்டன்ஷியலாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்கான். இந்த 2.5 லட்சம் இல்லாமல், சரிங்களா? லாஸும் பண்ணியிருக்கான், 5 lakhs ஏனும் பண்ணிட்டான். அது டிஃப்ரெண்ட் ஸ்டோரி, ஓகேங்களா? அவன் லாஸ் பண்ணிட்டு அப்படியே போயிருந்தான் அப்படின்னா அதோட அவனோட அந்த ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்ற கனவு முடிச்சிருப்பான். இப்போ அந்த விடா முயற்சியால அந்த 5 லட்சத்தை ஏர்ன் பண்ணியிருக்கான். இப்போ அவங்க வீட்டில் இவன் டிபெண்டா இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். இண்டிபெண்டா கிடையாது. இண்டிபெண்டா நம்ம சம்பளம் வாங்குறோம், நம்ம இஷ்டத்துக்கு நம்ம செலவு பண்றோம், இல்லை இன்வெஸ்ட் பண்றோம், நம்ம காசை ஏதோ ஒன்று பண்றோம் அப்படின்னா ஓகே. பட் ஆனால் டிபெண்டா இருக்கிறவங்க ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்ம வீட்டில் டிபெண்டாக இருக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக வீட்டில் என்ன சொல்கிறாங்களோ அதை நம்ம கேட்டாகணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். அதுபடி பார்த்தீங்க அப்படின்னா இப்போது நம்மளுக்கு 25 வயசும் ஆயிடுச்சு அப்படின்னா ஒரே ஒரு எண்ணம் எல்லாருக்கும் என்ன இருக்குது அப்படின்னா மேரேஜ் அப்படின்ற ஒரு குழிக்குள்ளே நம்மளை தள்ள பார்ப்பாங்க. தள்ள பார்க்குறாங்களோ இல்லையோ, அது ஒரு இண்டிவிஜுவல் அப்படின்னா மேரேஜ் அப்படின்ட்டு தான். அது என்னன்னு தெரியல, மேரேஜில் அப்படி என்னதான் இருக்குது அப்படின்னு எனக்கு ஒன்றும் புரியல. பட் ஆனால் மேரேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, ஓகே அப்படின்னு அக்செப்ட் பண்ணுறோம். நம்ம மேரேஜ் பண்ணிக்கலாம்னு நினைக்கும் போது அந்த சைடில் நம்ம அரேஞ்ச் மேரேஜ் அப்படின்றது தான் நம்மளோட குறிக்கோளாக இருக்கும். ஏன் அப்படின்னா அவன் டிபெண்டாக வாழ்றதால, இண்டிபெண்டாக அவன் யோசிக்காததால இந்த லவ் அந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் போகாமல் டைரெக்டாக ஒரு டிபெண்டாக அரேஞ்ச் மேரேஜ்னு பண்ணலாம் அப்படின்னு போகும்போது பொண்ணு வீட்டில் சில எக்ஸ்பெக்டேஷன் வச்சுருப்பாங்க. கண்டிப்பாக பொண்ணு அப்படின்னு பெற்றுட்டாங்க அப்படின்னா அவங்களும் அவங்களோட மகள் நல்லா வாழணும் அப்படின்னு நினைக்கிறதுல தப்பு கிடையாது. அதுபடி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வாரம் வருது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு வாரத்தில் பையன் பிளாக்காக இருக்கான் அப்படின்னு ரிஜெக்ட் ஆனால் பரவாயில்ல. அதே மாதிரி பையன் குண்டா இருக்கான் அப்படின்னு சொல்லி ரிஜெக்ட் ஆனால் பரவாயில்ல. பையன் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி ரிஜெக்ட் ஆனால் பரவாயில்ல. பையனுக்கு வீடு இல்லை அப்படின்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணுறாங்க. இது ஒரு கண்டினியூஸாக ஒரு சர்க்குலர் ரேலியாக நடந்த உடனே அவங்க வீட்டில் ஒன்று நினைக்கிறாங்க, என்ன அப்படின்னா நம்ம வீடை வாங்கிடுவோம் அப்படின்னு சொல்லி அவங்களோட பிஸ்னஸ்க்காக இந்த பையனோட மொத்த எப்படி சொல்றதுன்னா ஒரு நம்பிக்கைன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த நம்பிக்கையை உடைக்கிற மாதிரி ஒரு இடத்த வாங்க போறாங்க. இடம் எப்பவுமே நான் ஒன்று சொல்லுவேன், டெத் அசட் அப்படின்னு தான் சொல்லணும் இடத்த பொறுத்த வரைக்கும். ஏன் அப்படின்னா நம்ம இப்போ 5 lakhs வச்சிருக்கோம். அதை வச்சு நம்ம ரொட்டேஷன் பண்ணி ஸ்டாக் மார்க்கெட்ல ஒரு அமௌண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கோம். அது இல்லாம நம்ம டைரக்டா போயிட்டு இப்போ என்ன பண்ண போறோம், லேண்ட் வாங்க போகிறோம். லேண்ட் வாங்கும்போது உங்களுக்கு அதோட வேல்யூ உங்களுக்கு தெரியும். இப்போ சென்னையில் நீங்கள் ஒரு லேண்ட் வாங்கணும் அப்படின்னா அரௌண்ட் 30 lakhs இல்லாமல் உங்களால் வாங்க முடியாது. 30 லட்சத்தை நீங்கள் வாங்க போகிறீங்க அப்படின்னா நம்ம கையில் ஒரு 10 லட்சம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கிறது அப்படியே விட்டுருங்க, அதை மறந்துடுங்க. 10 லட்சம் வச்சுருக்கீங்க, நீங்கள் 20 லட்சம் லோனுக்கு போகணும். சரி, ஓகேன்னு லோனை ப்ராசஸ் பண்ணுறோம். லோனு நம்மளோட சேலரியை பேஸ் பண்ணி நம்ம ஆஃபீஸ் ஒர்க் போடுறதால நம்மளோட சேலரி பேஸ் பண்ணி லோனும் அப்ரூவ் ஆயிடுச்சு. இந்த 20 லட்சத்தை நான் லோன் வாங்கிட்டேன். இடம் மட்டும்தான் என்னால் வாங்க முடியுதுன்னு வச்சுக்கோங்களேன். நான் இல்லை, நான் லாஸ்ட்டில் யார் அப்படின்ட்டு சொல்கிறேன். 20 லட்சத்தில் இடத்த வாங்கிட்டு அதுக்கோட டெனோரி அப்படின்றது எவ்வளோ அப்படின்னா 20 years போடுறாங்க. 20 years. இப்போ நான் 20 லட்சம் வாங்கிட்டேன். 20 years இன்ட்டு 15,000லேருந்து அரௌண்ட் 19,000 வரைக்கும் வரும்னு வச்சுக்கோங்களேன் இஎம்ஐ மந்த்லி. இதை நான் கட்டிக்கிட்டே வரேன். 20 years கழிச்சு என்னோட ஏஜ் அப்படின்றது இப்போ 45ல இருக்காங்க, சாரி 25ல இருக்காங்கன்னா 45 ஆகிடும். அப்போ தான் என்னோட லோன் ஃபுல்லாக அடைஞ்சிருக்கும் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. இந்த 20 லட்சத்தை நான் இன்னைக்கு ஸ்டாக் மார்க்கெட்டில் போட்டேன் அப்படின்னா அரௌண்ட் 20 years கழிச்சு நீங்களே யோசிங்க, அது பல மடங்கு ட்ரிபிள் ஆயிருக்கும். பட் ஆனால் நம்மளோட மக்கள், நம்மளோட அப்பா அம்மாவாகட்டும், நம்மளோட இந்த ஃபினான்ஷியலாக இப்போ இங்கே தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் ஒரு சாபம் அப்படின்னா லேண்டு, கோல்டு, இந்த 2 தான்
அசட்டுன்னே நினைக்கிறாங்க. ஸ்டாக் மார்க்கெட்டை ஒரு ஏடாவே நினைக்கிறது கிடையாது. இட்ஸ் ஓகே, இது வந்து தெரிஞ்சாதான் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு சிக்கல் இருக்கிறதால சூப்பர் ஃபைன், எல்லாருமே ஓகே. பட் நான் என்ன ஒரே ஒரு அட்வைஸ் தரேன் அப்படின்னா, லேண்டு நீங்கள் வாங்குறீங்க இல்லை வந்து கோல்டு வாங்குறீங்க அப்படின்னா கடன் வாங்கி வாங்குறதுல பிரயோஜனமே கிடையாது. ஏன் அப்படின்னா அந்த கடன் நீங்கள் அடைக்கும் போது அந்த லேண்டோட வேல்யூ அந்த கடனில் கொடுத்த வட்டிக்கு தான் சரியாக போகும். ஸோ அதை தாண்டி போயிருக்காது, இன்ஃப்ளேஷன் பீட் பண்ணியிருக்காது. லேண்டை பொறுத்த வரைக்கும் என்றைக்குமே லேண்டு வந்து பெரிய இன்ஃப்ளேஷனுக்கு பீட் பண்ணுற அளவுக்கு நம்மளுக்கு அசட்டு கொடுத்ததே கிடையாது. ஸோ அதனால் வந்து கடனை வாங்கி வாங்குறீங்க அப்படின்னா ரொம்ப ரிஸ்க் எடுக்காதீங்க, சேஃபாக பண்ணுங்கள். ஸோ இது வந்து என்னோட ஃப்ரெண்டுக்கு தான் இந்த அடி வாங்கியிருக்கான். ஸோ இப்போ வந்து அவன் வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தான். ஸோ அதனால் அதை கொஞ்சம் யூடியூப்பில் ஷேர் பண்ணுறா, இந்த மாதிரியெல்லாம் கொஞ்சம் சொல்லு அப்படின்னு இருந்தான். ஸோ அதனால் வந்து உங்ககிட்ட அதை வந்து நான் வந்து டிஸ்கஸ் பண்ணேன். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போவோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சார்ட் எல்லாத்தையும் ஒன் பை ஒன்னாக பார்த்துட்டு நம்ம எந்த ஸ்டாக், இப்போ நான் 2 ஸ்டாக் இன்னைக்கு வாங்கியிருக்கேன், கன்சிடர் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த ஸ்டாக்கையும் நான் உங்க கூட டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்மளோட பிபிடி ப்ரெசன்டேஷனுக்கு வந்துடலாம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிஃப்டி 50யோட டெக்னிக்கல் சார்ட் தான் எடுத்திருக்கேன். ஃபிபொனாச்சி படி பார்த்தீங்க அப்படின்னா மண்டே ஐ திங்க் இந்த 2 ஜோனில் தான் வந்து கன்சல்டேஷன் ஆக போகுது. இது வந்து க்ரீன், இதுவுமே வந்து க்ரீன் ஜோன் தான். ஸோ அதுபடி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து ஒரு இந்த கேண்டிலை வந்து ரீச் பண்ணுறதுக்கு, சப்போர்ட்டை வந்து ரீச் பண்ணுறதுக்கு வந்துகிட்டு இருக்கு 23,576. அதாவது இது ரீடெஸ்ட் தான் பண்ணுது, ஜஸ்ட் இங்கே ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கு. மண்டே மேபி இன்னைக்கு மார்க்கெட் நியூஸை வச்சு தான் கண்டிப்பாக வரும். ஜியோ பொலிட்டிக்கலாக வந்து கொஞ்சம் ப்ரெஷர் இருக்குது. ஸோ அதுபடி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ டச் ஆச்சு அப்படின்னா 23,557 ரூபா வரைக்கும் வந்துட்டு மறுபடியும் ரீப்ளேஸ் பண்ணோம். பட் ஆனால் பயங்கரமான பையிங் ஜோனில் இருக்குது நம்மளோட ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்றத மட்டும் புரிஞ்சுக்கோங்க. நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து கரண்ட்டாக வந்து சேம் அதே ரீடெஸ்ட் தான் பண்ணிகிட்டு இருக்கு. ஏன் அப்படின்னா சென்செக்ஸ் நிஃப்டி ரெண்டுமே வந்து சிமிலர் தான். இப்போ சென்செக்ஸை பார்த்தீங்கன்னா தெரியும், கரெக்டாக அதோட சப்போர்ட், நான் இந்த லைன் எதுவுமே வந்து நான் புதுசாக வந்து போடலை, ஆல்ரெடி நம்மளோட கால்குலேஷன் படி தான் அது ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதனால் அந்த லைனை நான் அப்படியே தான் யூஸ் பண்ணுறேன். இப்போ ஃபஸ்ட்டு சப்போர்ட்டில் வந்து இது விழுந்திருக்கு. ஸோ செகண்ட் சப்போர்ட் வந்து 75,000. ஸோ செகண்ட் சப்போர்ட் வராதுன்னு தான் நினைக்கிறேன். மோஸ்ட்லி இங்கேருந்து ஹையில் தூக்குறதுக்கான ஹை பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ வால்யூமும் வந்து நல்லாவே வந்துகிட்டு இருக்கு. ஸோ வெயிட் பண்ணுவோம் எப்படி வருது அப்படின்றத வந்து நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் மீதி எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் இப்போதைக்கு நிஃப்டி அண்ட் சென்செக்ஸோட ஓவரால் சார்ட் டெக்னிக்கல். இப்போ வந்து நம்ம நாட்கோ ஃபார்மாக்கு போயிடுவோம். நாட்கோ ஃபார்மாவில் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஒரு பை பண்ணியிருக்கேன். அதாவது இன்னைக்கு 1065 ரேஞ்ச் வந்துச்சு. ஸோ இந்த இடத்துல நான் வந்து பை பண்ணிட்டேன் இன்னைக்கு நாட்கோ ஃபார்மாவை. ஏன் அப்படின்னா நாட்கோ ஃபார்மாவை வந்து ஒரு ரீடெஸ்ட்டுக்கு நான் வந்து வச்சுருந்தேன். ஸோ அதுபடி பார்த்தீங்க அப்படின்னா நாட்கோ ஃபார்மா வந்து ஒரு ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ அடுத்த கன்சல்டேஷன் ஆகிருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு கண்டிப்பாக பிரேக் அவுட் பண்ணோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ அதனால் வந்து நாட்கோ ஃபார்மாவில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்றத வந்து உங்ககிட்ட சொல்லிக்கிறேன். எல்என்டி. ஸோ எல்என்டி வந்து நேற்று எனக்கு ஒரு ஆஃபர் கொடுத்துச்சு. ஸோ அதுபடி பார்த்தீங்க அப்படின்னா எல்என்டியை வந்து நான் வந்து 4,000 ரூபா அப்படின்ற ரேஞ்சில் வந்து பை பண்ணேன். ஸோ இன்றைக்கும் 4,000 ரூபாயில் தான் இருக்குது. ஸோ எல்என்டி கண்டிப்பாக கை கொடுக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதுவுமே வந்து நான் பை பண்ணியிருக்கேன். அரௌண்ட் இது வந்து 5,600 சம்திங் வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இது வந்து இன்றைக்கி நான் பை பண்ணது. வாரி எனர்ஜி நம்ம ஆல்ரெடி சொன்னது தான், இது ஆல்ரெடி நான் வாங்கிட்டேன். பட் ஆனால் இதில் வந்து ஒரு சின்ன நியூஸ் ஒன்று வந்திருக்கு. அதாவது யூஎஸ் வந்து இந்த மாதிரி டியூட்டி அப்படின்றத வந்து சேஞ்ச் பண்ணுறாங்க. ஸோ இதனால் இம்பேக்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி இந்த ஷேரை வந்து அடிச்சிருக்காங்க. பட் ஆனால் கம்பெனி தரப்புலேருந்து தெளிவாக சொல்லிட்டாங்க இதுக்கும் நம்மளுக்கும் சம்மந்தம் கிடையாது அப்படின்ட்டு. ஸோ இது வந்து கொஞ்சம் குழப்புறதுக்காகவும் இருக்கலாம் வாரி எனர்ஜி பொறுத்த வரைக்கும். ஏன் அப்படின்னா அவனோட ரிசல்ட் வந்து இன்னும் 4 நாளில் வரப்போகுது. அதாவது கம்மிங் வெட்னஸ்டே வந்து நம்மளுக்கு இதோட ரிசல்ட் தெரிஞ்சிடும். ஸோ வாரி எனர்ஜி அன்னைக்கு பறக்கும் கண்டிப்பாக இந்த ஸ்டாக். ஸோ எல்லாருமே வெயிட் பண்ணுங்கள், கண்டிப்பாக இதோட வேல்யூ இருக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. கெய்ன்ஸ் டெக்னாலஜி ஹெவியாக வந்து கீழே விழுந்துருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு 3,800 பை பண்ணோம். ஸோ இப்போ வந்து இது ஒரு 500 ரூபா லாபத்தில் இருந்ததால் கெய்ன்ஸ் டெக்னாலஜி நான் வந்து இப்போ செல் பண்ணிட்டு தான் இதோட ரேட்டை எடுத்துகிட்டு போயிட்டு நான் நாட்கோல போட்டிருக்கேன். அரௌண்ட் வந்து எனக்கு செல்லிங்கில் வந்து 40,000 கிட்ட வந்து ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு அப்படின்றதையும் புரிஞ்சுக்கோங்க. அடுத்ததான் இந்த கிராஃபைட் இந்தியா, இதை வந்து நான் இன்னைக்கு பை பண்ணியிருக்கேன். அரௌண்டு 200 ஸ்டாக்ஸ் கிட்ட வந்து நான் இதை பை பண்ணியிருக்கேன். ஸோ வேணுன்றவங்க கண்டிப்பாக இதையும் நீங்கள் பை பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து இப்போ 723 ரூபாயில் செல் ஆகிட்டு இருக்கு. நல்ல ஒரு பிரேக் அவுட் ஜோன். ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க, இதை வந்து நான் பை பண்ணியிருக்கேன். உங்களை நான் பையிங்கன்னு சொல்லலை, பட் ஆனால் நான் இதை பை பண்ணியிருக்கேன், உங்ககிட்ட அதை அப்டேட் பண்ணுறேன்.
நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ஓசிஎல். ஸோ இந்த என்ஓசிஎல் வந்து நான் டெய்லியுமே உங்களுக்கு வந்து சொல்லிட்டு தான் இருக்கேன். பட் ஆனால் இது வந்து பையிங் ஜோனா அப்படின்னு சொன்னீங்கன்னா இல்லை, ஏன்னா 161 ரூபாயிலே நான் வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் இது ஒரு 30 ரூபா ரேலி கொடுத்துருக்கு. ஸோ அதனால வந்து வெயிட் பண்ணுவோம். ரீடெஸ்ட் எதுனா பண்ணுச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். இப்போ வந்து நம்ம சார்ட்டுக்கு போயிடுவோம். என்ன ஆயிருக்கு அப்படின்றத இன்னைக்கு மார்க்கெட் எல்லாத்தையும் ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஸோ என்ன மக்களே, இன்னைக்கு நிஃப்டி 24,000 உடச்சி கீழே வந்துருச்சு. சென்செக்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1000 பாயிண்ட் வந்து கிராஷ் ஆயிருக்கு. ஒரு பக்கம் ட்ரம்ப் வர்சஸ் ஈரான் வார் பயமாக இருந்தாலுமே இன்னொரு பக்கம் இன்ஃபோசிஸ் ஒரு 7% வந்து கிராஷ் ஆயிருக்கு. ஸோ இதனால தான் மார்க்கெட் வந்து இன்னைக்கு ஒரு ஸ்ட்ராங் ரெக்கவரி வந்து பண்ணியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸ்டார்ட் ஆயிடுச்சு. லெட் டீகோட் அப்படின்றத வந்து பண்ணுவோம். ஸோ இன்னைக்கு க்ளோசிங் டேட்டா பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோடது சென்செக்ஸ் அண்டு நிஃப்டி பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு சென்செக்ஸ் வந்து 982 பாயிண்ட் டவுன் ஆயிருக்கு. அதேமாரி மெயின் ரீசன் வந்து 2, அதாவது ஃபர்ஸ்ட் ஜியோ பொலிட்டிக்கல் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸை வந்து யூஎஸ் நேவி வந்து ட்ரம்ப் ஷூட் பண்ணுங்க, ஷூட் கில்லர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸில் ஏன் வந்தாலும் அந்த ஒரு ஆர்டர் கொடுத்துருக்கிறதால, அது இல்லாமல் குருடாயிலோட ப்ரைஸ் அப்படின்றது 106 ரூபா வந்து தாண்டி இருக்கு, பக்கம் போயிடுச்சு. ஸோ குருடாயில் ஏறினா நம்ம ருப்பி வந்து இன்னும் டிப்ரிஷியேட் ஆகும். அதாவது 94 ரூபா 88 காசு அப்படின்றது வந்து விழுந்துருச்சு. ஸோ செகண்ட் பிக் வில்லன் அப்படின்றது யாருன்னா இன்னைக்கு ஐடி செக்டர் தான். இன்ஃபோசிஸ் வந்து FI 27 கைடன்சி வந்து ரொம்ப வீக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ அது சிங்கிள் ஸ்டாக்கே வந்து 7% வந்து ஃப்ரீ ஃபாலாக வந்து இன்னைக்கு கீழே விழுந்திருக்கு. இதை தாண்டி டிசிஎஸ் அதே மாதிரி டெக் மகேந்திரா எல்லா அந்த டெக்னிக்கல் ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து இன்னைக்கு பயங்கரமான கீழே விழுந்திருக்கு. எஃப்ஐஎஸ் கண்டினியூஸாக வந்து செல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது எல்லாமே தான் இன்னைக்கு மார்க்கெட்டில் பிரதிபலிச்சிச்சு அப்படின்றத வந்து பார்த்துக்கோங்க. அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா மண்டே மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது வீக்கெண்ட் வார் நியூஸ் தான் வந்து டிசைட் பண்ணோம் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. நிஃப்டி அடுத்த சப்போர்ட் வந்து 23,500 அப்படின்றது தான் வந்து இருக்குது. ஸோ அதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ அதுபடி பார்த்தீங்க அப்படின்னா இப்போது அனலைஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கு முன்னாடி கண்டிப்பாக லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ டுடே வந்து டீட்டெயில் போஸ்ட் மார்க்கெட் பிரேக் டவுன் அப்படின்றது இன்னைக்கு என்ன அப்படின்னா ஃப்ரைடே. ஸோ ஏப்ரல் 24 வீக்லி க்ளோசிங் ரொம்ப பெயின்ஃபுல்லாக தான் முடிஞ்சிருக்கு. எப்போவுமே வந்து வெள்ளிக்கிழமைனா கொஞ்சம் பெயின்ஃபுல்லாக தான் இருக்குது. குளோபல் மார்க்கெட் சரி, அதே மாதிரி நம்ம லோக்கல் மார்க்கெட்டாக இருந்தாலும் சரி, ரெண்டுமே வந்து பார்க்க போனால் அடி பயங்கரமாக தான் வாங்கியிருக்கு. ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோவில் வந்து நிஃப்டியோட பிரேக் என்ன ஆயிருக்கு அப்படின்றது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பார்ப்போம். அதே மாதிரி ஆர்டரை எப்படி வந்து மார்க்கெட்டில் எஃபெக்டிவாக பண்ணுறது அப்படின்றதையும் சில விஷயத்த எல்லாத்தையுமே நான் வச்சுருக்கேன். ஸோ அது எல்லாத்தையும் பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து செக்டார் வைஸாக போயிடுவோம். ஸோ ஸ்கோர் போர்டில் இன்றைக்கி யார் யார் இருக்கா அப்படின்றத வந்து பார்ப்போம் நிஃப்டி 50ல். ஸோ செக்டார் வைஸாக இன்றைக்கி வந்து பயங்கரமான அடி வந்து ஐடி செக்டார் தான் வாங்கியிருக்கு. ஸோ இப்போ வந்து இந்த செக்டார் எல்லாத்தையும் வச்சு நம்ம இதில் வந்து இன்னைக்கு என்னென்ன பண்ண முடியும் இதை வச்சு அப்படின்றத வந்து நம்ம இப்போதைக்கு பார்ப்போம். ஸோ எல்லாமே நல்லா வாங்கியிருக்காங்க. ஐடி செக்டர் ஹெவி செல்லிங் தான் சொல்லணும். கொஞ்சம் கூட வந்து எப்படி சொல்கிறது, ஒரு சின்னதாக கூட காப்பாற்ற முடியல ஐடி செக்டரை. ஸோ இதனால தான் சென்செக்ஸ் வந்து ஒரு 1000 பாயிண்ட் வந்து விழுந்துருந்துச்சு. 2 மெயின் வில்லன் அப்படின்றது வந்து ஃபர்ஸ்ட் இன்ஃபோசிஸ் அப்படின்றது தான் சொல்லணும். அவங்களோட கைடன்சி வந்து சரி கிடையாது. அதே மாதிரி எக்ஸ்பெக்டேஷன் விட ரொம்ப வீக்காக இன்னைக்கு இருந்துருந்துச்சு இன்ஃபோசிஸோட ரிசல்ட்டு. இன்னைக்கு மார்னிங் ஓப்பன் ஆகும்போதே செம்ம அடி வாங்கியிருந்தாங்க. அதே மாதிரி ஒரு இண்டெக்ஸு ஹெவி வெயிட் சிங்கிள் டேல வந்து விழுந்திருக்கு. ஸோ இவங்க தான் வந்து இன்னைக்கு மார்க்கெட்டை கவுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லணும். செகண்ட் வில்லனா பார்த்தீங்க அப்படின்னா குளோபல் ஜியோ பொலிட்டிக்கல் யூஎஸ் பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப்போட ஒரு நியூஸ் தான். அதாவது ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸில் இருக்கிற யூஎஸ் நேவி கிட்ட ஒரு ஸ்ட்ரிக்ட் ஆர்டர் கொடுத்துருக்காரு. அதாவது எந்த ஒரு கப்பல் வந்தாலும் சரி அதை ஷூட் அண்ட் கில் எனி போட் அப்படின்ற மாதிரி இவர் வந்து ஒரு கமாண்டை வந்து பாஸ் பண்ணியிருக்காரு. இது டைரக்ட் வார் எஸ்கலேஷன் ஆகுறோம் அப்படின்ற சுச்சுவேஷனில் இப்போது போயிட்டு இருக்கு. ஸோ இதுதான் வந்து பயத்தில் இன்வெஸ்டர் எல்லாமே ஈக்விட்டியை செல் பண்ணிட்டு வெளியே வந்துட்டு இருக்காங்க அப்படின்றத வந்து நம்ம பார்க்கணும். ஸோ செக்டார் வைஸாக இன்னைக்கு ஐடி அண்டு பேங்கிங் விழுந்திருந்தது. ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு நல்ல ஒரு இன்னைக்கு பயங்கரமான ஒரு அடின்னு சொன்னால் அது ஐடின்றதை நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். பேங்கிங் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோல்ட் ஆஃப் பண்ணிட்டாங்க. அதையுமே வந்து ஸ்மார்ட் மணி எங்கே போகுது அப்படின்றத வந்து நம்ம பார்க்கணும். டிஃபென்சிவ் அண்டு PSU பேங்க்ல வந்து பயங்கரமாக போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதில் வந்து இந்த கொச்சின் ஷிப்யார்டு இன்னைக்கு நியர் 8.4 அதாவது 4.8% வந்து மேலே போயிருந்துச்சு. வார் டென்ஷனை வந்து பொறுத்து இது வந்து கொஞ்சம் நல்லாவே டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து டிமாண்டில் இருக்குது அப்படின்றத வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி HUDO
அட்கோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3% வந்து இன்னைக்கு மேலே போயிருந்தது. பட் மெஜாரிட்டி செக்டர் இன்னைக்கு பிளட் பாத்தில் தான் இருந்துச்சு அப்படின்றத வந்து நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். ஸோ மேக்ரோ டேட்டாவில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ மேக்ரோ எக்கனாமிக்கில் ஒரு இந்தியாவோட ஒரு ரியல் பாஸ் அப்படின்னா குரூட் ஆயில் தான். ஸோ ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸை வந்து இவங்க க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கிறதால வேர்ல்டோட 20% ஆயில் வந்து சப்ளை கம்மியாக இருக்குது. ஸோ அங்கே வார் ஸ்டார்ட் ஆச்சுனாலுமே இங்கே ஆயிலோட ப்ரைஸ்ன்றது கண்டிப்பாக ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதுபடி பார்த்தீங்க அப்படின்னா 18% மேலே வந்து குரூட் ஆயிலோட ப்ரைஸ் வந்து ஏற போகுது. ஸோ குரூட் ஆயில் ஏறிச்சு அப்படின்னா நம்ம இந்தியன் மார்க்கெட்டோட இம்போர்ட் பில் அப்படின்றது வந்து கண்டிப்பாக அதிகமாக வரும். ஸோ இதனால் ருப்பி வீக் ஆகும். எஃப்ஐஸ் வந்து செல் பண்ணிகிட்டே போயிட்டே இருப்பாங்க. இது எல்லாமே வந்து நம்மளுக்கு ஒரு டவுன்ஃபால் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ஜியோ பொலிட்டிக்கல் அப்படின்னு வந்துட்டோம் அப்படின்னா குளோபல் கிரைசிஸ் என்ன அப்படின்னா இன்னைக்கு நடக்கிறது யூஎஸ்ல வந்து ஒரு ஓவரால் இந்த அவங்களோட மார்க்கெட் ஆகட்டும் நம்மளோட மார்க்கெட் எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது இன்னைக்கு அரௌண்ட் டவ் ஜோஸ் அதே மாதிரி அவங்களோட S&P 500 ஆகட்டும் எல்லாமே வந்து அரௌண்ட் வந்து உங்களுக்கு கீழே தான் விழுந்திருக்கு. ஸோ அதுபடி பார்த்தீங்க அப்படின்னா மண்டே தான் நம்மளுக்கு ஓப்பன் ஆகுது. ஸோ மார்க்கெட் என்ன ஆக போகுது அப்படின்றது இந்த வீக்கெண்டில் நம்மளுக்கு தெளிவாக தெரிஞ்சிடும். ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். எதையும் பெருசாக வந்து இன்னைக்கு இது பண்ணிக்க வேண்டாம். குளோபல் பொறுத்த வரைக்கும் நம்ம ஆல்ரெடி பேசின மாதிரி நிக்கி ஆகட்டும் ஏஷியாவில் வந்து ஷாங்காய் ஆகட்டும் எல்லாமே பயங்கரமாக அடி வாங்கியிருக்கு. அதேமாரி யூஎஸில் வந்து டவ் ஜோஸ் அதேமாரி நாஸ்டாக் எல்லாமே வந்து ஒரு அரௌண்ட் 1% கிட்ட கீழே விழுந்திருக்கு. ஸோ கார்பரேட் இதில் வந்து இன்ஃபோசிஸ் வந்து இன்னைக்கு கைட்லைன் வந்து சரியாக கொடுக்கல. ஸோ அதனால் 7% அடிச்சுன்னா ஜியோ ஃபினான்ஷியல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் க்ரோத் க்ரீனில் இருக்குது. அதேமாரி ஜியோ ஃபினான்ஷியல் வந்து ஒரு பிரேக் அவுட்டாகவும் இருக்குது. ஸோ இதில் வந்து பெரிய வால்யூம் இல்லை அப்படின்றதால ஸோ நான் இதை வந்து எந்த இடத்துலையும் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறதுல நல்லா இருக்காது. ஸோ யூகோ பேங்க் டிக்ளைண்ட் ஆகிருக்கு. ஸோ வீக் குவார்டர்லி ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் யூகோ பேங்க்கு ஒரு நல்ல ஸ்டாக்கு தான். நல்லா கீழே விழுந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இதை வந்து பை பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி வச்சுருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் ரெக்கவரி பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்ததாக டெக்னிக்கல் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஸோ அதனால் இன்றைக்கி வீடியோ வந்து நான் இதோட க்ளோஸ் பண்ணுறேன். இப்போது எதுவுமே வந்து நீங்கள் ஆல்ரெடி பைபேக் பண்ணி வச்சுருக்காதீங்க. ஜஸ்ட் அவாய்ட் பண்ணிக்கோங்க. செக்டாரில் மெயினாக ஐடி செக்டார் இப்போதைக்கு கையே வைக்காதீங்க. கேஷ் வச்சுருக்கவன் தான் ராஜா இப்போதைக்கு. ஸோ அதனால் கேஷை கையில் வச்சுக்கோங்க. டிஃபென்சிவ் அண்ட் பிஎஸ்யூ வந்து கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் அது பக்கமாகவே போங்க. ஸோ நியூஸை வந்து கண்டிப்பாக மானிட்டர் பண்ணுங்கள். ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்றத புரிஞ்சால் மட்டும்தான் நம்மளால அடுத்த லெவலில் வந்து இதெல்லாம் மூவ் பண்ண முடியும். ஸோ அதனால் வந்து ரிஸ்க் எடுக்காதீங்க. F&O ஸ்டாக்ஸ் எல்லாத்தையும் இப்போதைக்கு அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஹெவி வாலண்டிலிட்டிஸ் இருக்குது. ஸோ ப்ரிப்பேர் ஃபார் வாலண்டிலிட்டிஸ் அப்படின்னு தான் சொல்லணும் ஃபார் வீக்கெண்டு நியூஸை வச்சு. ஸோ அதனால் வந்து என்ஜாய் பண்ணுங்கள். வீக்கெண்ட் 2 நாள் போயிட்டு ஃப்ரீயாக இருந்துட்டு மண்டே வந்து ஃப்ரெஷ்ஷாக உட்காருங்க. என்ன ஆனாலும் பார்த்துக்கலாம். ஸோ நன்றி மக்களே. நாளைக்கு சந்திப்போம். அப்படி இல்லை அப்படின்னா மண்டேவோட போஸ்ட் மார்க்கெட்டில் பார்ப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி மக்களே.